சவாலாக இறங்கிய யுத்தம், தௌலன் நகரை மீட்கும் போர். சிறிய படை, சிறிதளவு ஆயுதம் அனுப்பப்பட்டார் நெப்போலியன். மிக பெரும் கோட்டையும் மிக பெரும் ஆயுத பலமுடைய ஆங்கிலேயர்கள் இன்னொரு பக்கம். நெப்போலியன் தன் பீரங்கி படையை மிகப்பெரிய குன்றுகளின் மீது ஏற்றினார். இந்த வியூகம் பற்றி பலரும் விமர்சனம் செய்தனர். பீரங்கி படையை குன்றுகளின் மீது ஆகோரணிக்க செய்தார். இதற்கு 2 காரணங்கள். கீழே இருந்து எதிரிகள் வீசும் குண்டுகள் 3/4 பங்கு சக்தி இழந்தே மேலே வரும். மேலே இருந்து வீசப்படும் குண்டுகள் 2 பங்கு சக்தியோடு விழும். யுத்தம் மூண்டது. சுருங்கிய நேரத்தில் பிரிட்டிஷ் கோட்டை ஆயிரக்கணக்கான குண்டுகளில் தரைமட்டமானது. நெப்போலியனின் ராஜதந்திர விகங்களால் ஆல்ப்ஸ் மலை, ரோஸ் நதிக்கரை நாடுகளை மீட்டது. நெப்போலியனின் தொடர் வெற்றிகள் மற்ற இராணுவ அதிகாரிகளை கண்ணறிய வைத்தது. இதனால கோபத்தில் அவரை தரைப்படைக்கு மாற்றினாங்க. இதை அவமானமாக கருதிய நெப்போலியன் சேனாதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன் தாய் வீட்டிற்கு சென்றார். ஜனக்கட்சி, பிரபு கட்சி என 2 கட்சிகளின் கழகம் மீண்டும் பிரான்ஸை பின்னுக்கு தள்ளியது. நகரங்கள் சூறையாடப்பட்டன. அப்போது தேசிய சபை கூட்டப்பட்டது. 2 கட்சிகளும் குவிந்தன. என்ன செய்வது? மறைந்து கொண்டிருக்கும் பிரான்ஸை யார் காப்பாற்றுவது? மக்கள் கூட்டத்தினுள் புகுந்தார்கள். அதிகாரிகளை பார்த்து அதிகாரமாக கூவினார்கள். அஸ்தமனமாகும் பிரான்ஸை மீட்க ஒரே ஒரு வீரன் உள்ளான். அவன்தான் நெப்போலியன். நெப்போலியன் என்று மக்கள் கர்ஜித்தனர். நெப்போலியன் போனபார்ட் மீண்டும் அழைக்கப்பட்டார். ஒரு பாலடைந்த மாளிகையான பிரான்ஸை மீண்டும் சீர்திருத்தி பொலிவு பெறச் செய்ய உன்னால் முடியுமா? இதனால பிரான்ஸ் நாட்டுக்கு அதிபதியாகும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தார் நெப்போலியன். அப்போது நெப்போலியன் சொன்ன வாசகம் உலக புகழ் படைத்தது. அது என்ன வாசகம் தெரியுமா? முடியாது என்ற வார்த்தை என் அகராதியில் கிடையாது என்றார். முடியாது என்ற வார்த்தை என் அகராதியில் கிடையாது என்றார். ஆமாங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையிலும் சரி, முடியாது என்ற வார்த்தை நம்ம அகராதியிலே இருக்கக்கூடாது. மனித வரலாற்றில் மானிடம் நிமிர்ந்து நின்ற இடங்கள் சில. மனித வரலாற்றில் மானிடம் நிமிர்ந்து நின்ற இடங்கள் சில. ஆதி மனிதன் ஒரு ஆராய்ச்சியாளனாய் மாறி நெருப்பை கண்டுபிடித்தது. இதற்கு 10,000 ஆண்டுகள் கடந்து கப்பலில் சக்கரம் கண்டது. இதற்கு 10,000 ஆண்டுகள் முடிந்து மின்சாரம் கண்டது. இதிலிருந்து சில 100 ஆண்டுகளில் நிலாவில் பாதம் பதித்தது. இந்த மானுட வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது புதியது படைக்க விரும்பிய ஒரு மனிதனோ அல்லது ஒரு குழுவோ தான் மனித நடையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறது. பிரான்சிலும் அப்படியே ஒரு தனி மனிதனின் பேரறிவாற்றல் ஒரு சிறிய தேசத்தை மாபெரும் தேசமாய் நகர்த்தியது. பிரெஞ்சு படைக்கு நெப்போலியன் சொன்னது பல. துப்பாக்கிக்கு தோட்டா போடுவது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி தான் புத்தகம் படிப்பதும் அவசியம். சின்ன சின்ன கலவரங்கள் எல்லாம் நெப்போலியனின் சவுக்கடியில் சுருண்டு படுத்து கொண்டன. பிரபுக்களும் சீமான்களும் செல்வாக்கு குறைந்து உடைந்த பொம்மைகளாய் இருந்தனர். நெப்போலியனின் ஆட்சி அதிகாரத்திற்கு சட்டப்பூர்வமாக இன்னும் வரவில்லை எனினும் பிரெஞ்சு மக்கள் சபை நெப்போலியனை சக்கரவர்த்தியாகவே நடத்தியது. நெப்போலியன் பிறப்பித்த உத்தரவு பிரெஞ்சு ஆயுத பழக்கத்தை நிறுத்தியது. குடிமக்களின் வீடுகளில் உள்ள ஆயுதங்களை பறிமுதல் செய்ய ஆணை பிறப்பித்தார். ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் ஆயுத களத்தில் குவிந்தன. அவற்றை பார்வையிட வந்தார் நெப்போலியன். அப்போது அந்த ஆயுத குவியலில் வித்தியாசமான ஒரு வாள் ஆயுதம் கிடைத்தது. நெப்போலியன் அதை கூர்ந்தார். நல்ல இரும்பில் வளவளப்பாய் காணப்பட்ட அந்த வாளை எடுத்து தடவினார். அங்கிருந்த படை வீரன் ஒருவன் இந்த கத்தியை கேட்டுக்கொண்டு ஒரு சிறுவன் காலையில் இருந்து இங்கேயே நிற்கிறான் என்றான். திரும்பி பார்த்தார் நெப்போலியன். ஆயுத கிடங்கின் இரும்பு வேலிகளுக்கு பின்னால் ஒரு சோபை இழந்த முகம் தென்பட்டது. உடனே நெப்போலியன் அந்த இரும்பு வேலியை திறந்துவிடச் சொன்னார். அந்த சிறுவன் ஓடி வந்து நெப்போலியனின் கால் காட்டி கொண்டான். அரசே, இது எங்கள் குடும்பத்தின் சொத்து, என் அன்னையின் கனவு, என் தந்தையின் ஞாபக சின்னம். தயவு செய்து இதை தாருங்கள் என்றான். சிறுவனின் உருக்கமான குரலில் வடிந்த பாசத்தின் நெருப்பு நெப்போலியனை பின்னோக்கி இழுத்து சென்றது. தான் தன் அன்னையும் நிராதரவாய் இருந்த நிலையில் அழுத குரலை நினைவுபடுத்தியது. உன் பெயர் என்ன என்று கேட்டார் நெப்போலியன். யூஜின் என்றான். யார் உன் தந்தை? ஐயா, என் தந்தை ஒரு அரசாங்க பிரபு குடும்பத்தை சார்ந்தவர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு போரில் கொல்லப்பட்டார். அவர் நினைவாக இந்த வாள் எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. அவனுடைய நைந்த சட்டையும் கலைந்த கேசமும் அவன் குடும்பத்தின் ஏழ்மையை பேசின. உன் தாய் எங்கே என்றார். என் தாய் ஜோசப்பைன் பாடம் நடத்தும் ஒரு பெண்மணி. நெப்போலியன் அந்த நீண்ட வாளை யூஜின் கையில் தந்தான். ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை இரும்பு வேலி தாண்டி பறந்து போனான் யூஜின். மறுநாள் விடியல் வான புத்தகத்தில் கையொப்பம் போடும் நேரத்தில் நெப்போலியனை சந்திக்க ஒரு பெண்மணி வந்திருப்பதாக கூறினார்கள். என் பெயர் ஜோசப்பைன், யூஜினுடைய தாய். தாங்கள் அந்த வாளை மீண்டும் தந்ததற்கு நன்றி என்றாள்.
தண்ணீரில் நனைந்த ஒரு ரோஜாப்பூ வாடும் நிலையில் நின்று பேசுவதைப் போல அந்த பெண்மணி பேசினாள். ஒரு சில நிமிடம் நப்போலியன் ஜோசப்பைனையே பார்த்து கொண்டிருந்தார். ஜோசப்பைனுடைய முகம் கவலை என்னும் தூரிகையால் வரைந்த புன்னகை போல இருந்தது. ஒரு நிசப்தமான கடல் பாலடையும் தருவாயில் இருந்த மலர் காட்சி. எளிமையான வளமையான அழகிய முகம் வாடிப்போய் இருந்தது. ஒரு கண்ணீர் ஓவியத்தின் மேல் சின்ன சின்ன மின்னல் ரேகைகளை தெளித்தது போன்ற காட்சி. மெலிதான கர்வம், முகாமிட்ட முகம், அமைதி, தெளிவு, அறிவு மூன்றும் கலந்து செய்த புதுமையாய் ஜோசப்பைன் இருந்தாள். எந்த பெண் காலை இழந்ததும் கழுவாத முகத்தில் கலையாக இருக்கிறாளோ அவளை தலை சிறந்த அழகின் தலைவி. அதனாலதான் நான் காலையில் எழுமணும்னா மூஞ்சியே கழுவ மாட்டேன், மேக்கப்பே போட மாட்டேன். நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாருங்க. குண்டம பெரிய அழகா இருக்க. எந்த பெண் சூழ்ந்து கொண்ட சுகத்திலும் உடைந்து போகாமல் திடமாக நிற்கிறாளோ அவளை பெண்ணில் சிறந்த குணவதி. என்ன மாதிரி எவ்வளவு சுகம் வந்தாலும் உடைஞ்சு போக மாட்டேன். என்ன மாதிரி குணவதியா இருக்கணுங்க. எந்த சலனமும் இல்லாத, எந்த ஜடைகளும் காட்டாத எளிமையான அழகுடைய நங்கை மௌனமாக போனாலே போதும். இங்கே ஒரு ஆணின் மனம் கிடுகிடுவென பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டது. சிராய்ப்புகளோடு சிகரம் ஏறி கடல் கடந்து தீயில் நடந்து தகித்து தனித்து சுகித்து வெடித்து மாறிவிடும். கத்தியையும் துப்பாக்கியையும் கட்டிக்கொண்டு தூங்கி வாழ்ந்த நப்போலியன் தன் வாழ்வின் வயதில் முதல் முறையாக தலையணை கட்டிக்கொண்டு தூங்கினார். நப்போலியன் ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் தூங்குவார் தெரியுமா? நம்மள மாதிரி குரட்டை விட்டு 8 மணி நேரம் தூங்குவார். இல்லவே இல்லை, அவர் ஒரு நாள் 2 மணி நேரம் தான் தூங்குவார். அதிலும் ஜோசப்பைன் என்னும் விதவை வடித்த நிலாவில் விழுந்தார் நப்போலியன். இந்த பொருள் கிடைத்தால் இன்னது நடக்கும் என்ற மனநம்பிக்கை வந்துவிட்டது நப்போலியனுக்கு. ஜோசப்பைன் என்னும் விதவையை 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்ணை, அதுவும் தன்னை விட வயது மூத்த ஒரு நங்கையை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக நப்போலியன் அறிவித்ததும் அரசாங்க தரப்பில் சின்ன சின்ன நாட்டு வெடிகள் வெடித்து நமத்தன. ஆனால் நப்போலியனின் வீட்டிலோ கன்னி வெடிகள் திடீரென எதிர்ப்பு குரலோடு வெடித்தன. நப்போலியனின் வீட்டில் அவருடைய சகோதரர்களான ஜோசப், லூசியன், லூயி, ஜெரோமி, எலிஜா, பாலைன், கரோலின் ஆகியோர் கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் நப்போலியனுக்குள் ஒரு விதையை விழுந்து துளிர் பிடித்து இலை விட்டு பூ மலர்ந்து சர்வ இதய பகுதியெங்கும் ஜோசப்பைன் என்ற காதல் பரவி ஆழ வேர்விட்டு விட்டதை புரிந்து கொண்டார் அவரது தாய் லடிசியா ரொமாலினி. அம்மாவுக்கு தானே ஒரு பிள்ளையோட மனசின் ஆழம் தெரியும். மகனுடைய உள்ள கண்ணாடி ஒரு திரையாய் தாயின் கண்களுக்கு புலனானது. அன்னை மீது மிகுந்த பாசம் கொண்ட நப்போலியன் தாயின் ஒப்புதல் கிடைக்க பெற்றவுடன் ஒரு மலை அருவியாய் இறங்கி ஓடினார். ஜோசப்பைன் இல்லத்தின் கதவுகளை தட்டினார். இல்லத்தின் கதவுகளை திறந்த ஜோசப்பைன் நீண்ட நாள் இதயத்தின் கதவுகளை திறக்கவில்லை. ஜோசப்பைன் என்ற வெள்ளை நதி ஒரு தங்க நதியாய் அலங்கரிக்கப்பட்டு நப்போலியன் என்னும் மாவீரனின் விருந்து மண்டபத்தில் கொள்ளுவேறியது. ஜோசப்பைன் என்னும் ஆப்பிள் மரம் புதிய புதிய பூக்களை புஷ்பித்தபடி வீரனின் வருகைக்கு காத்திருந்தது. ஆண்டு என்ன அரசனின் ஆசை அரும்பியுடன் அத்தனை பேரும் அடிமைகள் தானே. நப்போலியனும் ஜோசப்பைனும் சில காலம் அங்கிருந்த சங்கமத்தில் உழைத்து திளைத்து களைத்திருந்தனர். நப்போலியனின் காலத்தில் படைகள் சீர்படுத்தப்பட்டன, இழந்த பிரதேசங்கள் மீட்கப்பட்டன, நிதித்துறை உயர்த்தப்பட்டது, நீதித்துறை புதுப்பிக்கப்பட்டது, தேசம் விரிவானது. மன்னர்களை சுரண்டும் அரசாங்கம் கொண்ட சின்ன சின்ன அருகில் உள்ள நாடுகளை தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து பிரெஞ்சு கொடியை அங்கு பறக்க விட்டார். இப்படியே நப்போலியன் யுத்தம் வரலாற்றில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. 1,00,000 வீரர் கொண்ட பெரும்படை எகிப்து நோக்கி திரண்டது. நப்போலியன் புறப்பட்டார். அவருக்காக ஒரு வண்டி முழுக்க புத்தகங்கள். அவருக்காக அவர் களத்தில் ஜோசப்பைன் உருவம் பதித்த ஒரு தங்க டாலர். 1,00,000 படையுடன் நப்போலியன் கிளப்பிய பொழுது அடங்க சில நாட்கள் ஆகியிருக்கும். அந்த பெரும் படையுடன் வெளியில் ஓரிடத்தில் இரவு தங்கினார். காலை எழுந்ததும் வழக்கம் போல தன் மனைவியின் உருவப்படமுடைய டாலரின் முன் கண் விழித்து அதிர்ந்தார். அந்த டாலரின் கண்ணாடி பகுதி உடைந்திருந்தது. என்ன ஆனது ஜோசப்பைனுக்கு? ஏதாவது ஆகியிருக்குமோ? ஒரு பெரிய அபசகுணமாக கருதினார். உயிர் காதலியின் உயிருக்கு ஏதாவதா? தனி குதிரை ஒன்றில் ஏறி 1,00,000 வீரர்களை விட்டுவிட்டு ஜோசப்பைனை காண அந்த மாவீரனின் இதயம் பறந்தது பிரான்சுக்கு. நப்போலியன் ஒரு திமிங்கல வேகத்தில் பயணப்பட்டுக் கொண்டிருந்தார். பிரான்ஸ் எல்லைக்குள் ஒரு இரவு நேர நிலவொளியில் புகுந்த அவர் குதிரை ஜோசப்பைன் என்ற அமைதி பூங்காவில் நுழைந்தது. ஒரு மௌன வெளியாய் படுத்திருந்த ஜோசப்பைனின் அருகில் ஒரு மலர் கொத்தை வைத்துவிட்டு மீண்டும் எகிப்து படையெடுப்பை துரிதப்படுத்த புறப்பட்டார். விடிய விடிய பயணித்த நப்போலியன் மறுநாள் இரவின் பிடியில் எகிப்து பாலைவன மேடுகளில் வெப்பங்களை தகித்த வண்ணம் எகிப்தை பார்வையிட்டார். நப்போலியனின் மனக்கண்ணில் எகிப்தை பற்றி படித்த புத்தகங்களில் விளைந்த உண்மை தென்பட்டது. வெண்ணை முட்டி நிற்கும் பிரமாண்டமான பிரமிடுகள் அவரை பிரமிக்க வைத்தன. உலகத்தின் மாபெரும் வரலாற்று பொக்கிஷம் இவை என்று அறிந்து கொண்டார். பிரமிடுகளின் பிரமிப்பை, புகழ் பொதிந்த பாரம்பரியத்தை நப்போலியன் மூலமே ஐரோப்பியர் அறிந்தனர். எகிப்தின் பாலைவன புயலும் மணற் சறுக்குகளும் பிரெஞ்சு படை வீரர்களுக்கு பழக்கப்படாத ஒன்றாயினும்
நப்போலியனின் நேர்த்தியான வழிநடத்தும் வியூகத்தில் வெகு விரைவாக எகிப்தை கடந்தனர். எகிப்து பிரமிடுகளில் ஆச்சரியமாக சுற்றினார் நப்போலியன். அங்கே குவிந்து கிடந்த ஏராளமான செல்வ குவியல்களில் சிலவற்றை பிரெஞ்சுக்கு திரட்டி சென்றார். சென்ற பிறகு எகிப்தின் வளமையும் பெருமையும் உலகிற்கு உணர்த்திய முதல் நபராய் நப்போலியன் இருந்தார். அடுத்து அலெக்சாண்ட்ரியா படையெடுப்பு. தொடர்ச்சியாக பிரெஞ்சு கொடி 8 திசையிலும் கன கம்பீரமாக ஆரோணிக்க துவங்கியது. நப்போலியனை விட ஒரு தலை சிறந்த தலைவனை இனி பிரெஞ்சு தேசம் அடைய முடியாதென்று மக்கள் சபை முடிவு செய்து முழுமையான அதிகார பதவியை நப்போலியனுக்கு வழங்க ஆதரவளித்த அதே நேரம் என்ன நடந்துச்சு அடுத்த வீடியோல பார்ப்போமா? ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.